Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸில் யூனிட் நம்பர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோபால்ட் ஸ்பெசிமன் இருக்குது. கோபால்ட்டுங்கிறது ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்டோட ஸ்பெசிமனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுதுன்னா 75.6 மில்லி கியூரி பெர் செகண்டுங்கிற அளவுக்கு எனக்கு ரேடியேஷன் எமிட் ஆகுது. இந்த ரேடியேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூரியில் இருக்குது. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெக்யூரலுக்கு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1 curie is equal to 3.7 into 10 to the power 10 பெக்யூரல்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கியூரி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா 75.6 மில்லி கியூரி பெர் செகண்ட். அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 பெக்யூரலுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நான் இந்த 1 கியூரிக்கு பதிலாக 75.6 மில்லி கியூரி பெர் செகண்ட் எழுதிக்கிறேன். எனக்கு 75.6 மில்லி கியூரி ஈக்குவல் டு எனக்கு இங்கே 1க்கு பதிலாக எனக்கு இங்கே 75.6 மில்லி கியூரி இருக்கிறதுனால அதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா 75.6 மில்லி கியூரியை 3.7 into 10 to the power 10 பெக்யூரலோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மில்லிங்கிறப்ப அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10 to the பவரில் எழுதுனா எனக்கு 75.6 இன்ட்டு மில்லிங்கிறத நான் 10 to the பவருக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணால் எனக்கு 10 to the பவர் -3 கிடைக்கும். அதை இந்த 3.7 into 10 to the power 10 பெக்யூரலோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 75.6ஐ 3.7ஓட மல்டிப்ளை பண்ணேன்னா 279.32 எனக்கு கிடைக்கும். அடுத்து எனக்கு இங்கே பவரில் வந்து 10 இருக்குது. அந்த இங்கே பவரில் எனக்கு 3 இருக்குது. அப்படின்னா 10ல் 3 போச்சுன்னா எனக்கு 7. அப்படின்னா 10 to the power 7 பெக்யூரல்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.